ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான தேங்காய் பால் பன்னீர் புலாவ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் புலாவ் ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ், ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே பொருத்தமான ஒரு ரெசிபி. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்மல் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 இன்ச்சு பீஸ் பட்டை சின்னதாக ஒன்று சேர்த்துட்டு 2 ஏலக்காய் 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக முழு கரம் மசாலா, ஒரே ஒரு பிரியாணி இலையை 2 கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீட்டை வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சின்ன சைஸில் 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெயிலேயே வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப கோல்டன் கலரில் வர தேவையில்லை. ரொம்ப கோல்டன் கலரில் வதக்கினா புலாவோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் லைட்டாக வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை 2 கீறி இதில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்காதனால பச்சை மிளகாயை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. அதே போல் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நீட்டை வாக்கில் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி போதும். சேர்த்துட்டு 1 கை புதினாவை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா கரையணும் எண்ணெயிலே, அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இதில் ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டாணி சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எந்த கப்பில் அரிசி இறந்துருக்கணும் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருக்க கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் முன்னாடியே இந்த மாதிரி ஊற வச்சு சேர்க்குறப்ப சாதம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா கடைசியாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா இது கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டு இறக்கிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் 2 விசில்லேயே நல்லா வெந்துடும். 2 விசிலுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா சாதம் குழஞ்சி போயிடும். இப்போ இந்த விசில் வர கேப்பில் நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் பன்னீர் இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகம் சேர்த்துற வேணாம். நம்ம ஆல்ரெடி புலாவ்லேயும் முழு கரம் மசாலா சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு, கரம் மசாலா எல்லாமே எல்லா பன்னீர்லேயும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒரு தவாவில் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பன்னீர் சாஃப்டாக இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணுறப்ப பன்னீர் ஓவர் குக் ஆகி லைட்டாக இருக்கிற மாதிரி ஆயிரும். ஒரு சைடு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் இதில் உப்பு, கரம் மசாலா எல்லாமே சேர்த்துருக்கனால இந்த பன்னீரை சும்மாவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பன்னீர் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புலாவும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பன்னீரை இதிலே சேர்த்து நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா பன்னீர் எல்லாமே கரைஞ்சி போயிடும். அதனால தான் தனியாக நம்ம தோசை தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், புலாவ் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட குலையவே இல்லை. நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பன்னீர், அதை இதில் சேர்த்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ண பன்னீர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப பன்னீரோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த புலாவில் நல்லா இறங்கியிருக்கும். மேலே மட்டும் சேர்த்துட்டு கலரி விடாமல் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த சிம்பிள் பன்னீர் புலாவ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த புலாவை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.